இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் அப்ஸ்ட்ரக்ஷன். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு டிராஃபிக் போலீஸுக்கும் ஒரு அதாவது டாடா ஏசி போல் ஒரு வண்டியினுடைய டிரைவருக்கும் நடந்த ஒரு கான்ட்ரவர்சி தான் இந்த அப்ஸ்ட்ரக்ஷனு. இவங்க 2 பேரும் அவங்கவுங்க தரப்பில் இருக்கிற நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அப்ஸ்ட்ரக்ஷன்ன்ற ஒரு வார்த்தை அங்கே தடுமாடிக்கிட்டே இருக்குது. அவர் எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குதுன்றாரு. ஆனால் இங்கே அவர் அதை பற்றி கவலைப்படுறதில்ல அப்படின்றதுக்கு என்ன காரணத்துக்காக ஃபைன் அப்படின்றதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு. அப்ஸ்ட்ரக்ஷனுக்கு மீனிங் என்ன, வாட் இஸ் த மீனிங் பை அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி இவர் ரைஸ் கொஸ்டின் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணவே இல்லை. இப்போ இந்த அப்ஸ்ட்ரக்ஷன்ன்றதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த அப்ஸ்ட்ரக்ஷன்ன்றது காசிங் டிலே அப்படின்னு சொல்லலாம். இவர் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சோமி டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்கும்போது அவர் அதை காமிக்காமல் இருக்கிறது ஒரு டிலே. கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு முன்னால் இவங்க டிலே பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸர் எத்தனை மணி நேரம்னாலும் காக்க வைக்கலாம். அந்த இடத்துலலாம் அவங்களுக்கு அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணாது. பப்ளிக்கு தான் இது ஒர்க் பண்ணும் போல இருக்குது. அந்த அப்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவருக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாதா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கூட முடியாமல் அது அப்படியே அந்த கான்வர்சேஷனை அப்படியே நீடிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது காசிங் டிலே அப்படின்றது ஒரு இது. அவர் வேறு அப்படி இல்லைன்னா வயலேட் ரூல், ஏதோ ஒரு விதிமீறல் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அவர் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமையே அவங்க திமிராக அதுக்கு அப்படியே இருந்து அதை பெரிய இஷ்யூ ஆக்கி இன்றைக்கி தமிழ்நாடு மொத்தம் அது பரவ போச்சு. என்ன இந்த போலீஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். இந்த பப்ளிக்குங்களை இவ்வளோ தூரத்துக்கு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது கூட பெரிய தவறான முடிவாகிடும். ஏன்னா அவன் சொந்த காலில் கஷ்டப்பட்டு வண்டியை வச்சுக்கிட்டு ஓடி வாடி பிழைக்க வேண்டிய இடத்துல கேஸை போட்டுட்டு போ, என்ட்ரி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரிகளும் இருக்கும்போது ரொம்ப மன வேதனையாக தான் இருக்குது. இதை விட மோசமான அதிகாரிங்க கூட இருப்பாங்க. லைசன்ஸ் எல்லாம் காட்ட சொல்லிவிட்டு அவ்வளோத்தையும் பிடிங்கிட்டு நேராக போயிடுவாங்க ஆஃபீஸில் வாங்கிக்கணும். ஒரு 10 நாள் அலைஞ்சி அங்கே 5000 10,000 அழுதுட்டு தான் வாங்க வேண்டிய நிலைமையெல்லாம் இருக்குது. அதனால் இந்த மனசாட்சியோடு இந்த மேலதிகாரிகள் மனசாட்சியே இருக்காது, நோ கான்சியஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்கெல்லாம். இந்த மேலதிகாரிகளோ இவங்களுக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர் இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும். இந்த மாதிரி பப்ளிக்கிட்ட ரொம்ப இன்டீசெண்டாக ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணுறதை விட்டுட்டு ஓரளவுக்கு கொடுக்குறவன் இருப்பான், கொடுக்காதவன் இருப்பான். கொடுக்குறவங்கிட்ட வாங்கிக்கோ, கொடுக்காதவனை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக அந்த ரூல்ஸை கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணி அப்படி அனுப்பி விடணும் அப்படின்றத அவங்க இவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணால் நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த பப்ளிக் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம்.